गाइस நான் தான் உங்கள் மாலு. நான் தான் உங்க ருத்ரன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? பேக்கிங் வீடியோ. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறதுனால இன்னைக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டு 9 மணிக்கு மேலே ஆச்சு. நாளைக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கே எல்லாத்தையும் பேக் பண்ணனா. அதனால் இப்போ கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை தொட்டு தூக்கம் வந்துடுச்சு. தூங்குங்கடா, நான் நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னாலையும் கொஞ்சம் முடியலையா, நாளைக்கு எடுத்து வச்சேன். இல்லை இப்பயே எடுத்து வைக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஒரே அடம். சரி ஓகே எடுத்து வைப்போம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் வேலை அதிகமாக இருக்கும். ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, வேலை அதிகமாகவும் வைப்பாங்க. என்ன பண்ணுறது, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மடித்து கொடுப்பேன். ருத்ரன் வந்து அந்த சூட்கேஸில் வந்து அடுப்பான். நானும் ருத்ரன், மோனா, மாமா 4 பேரும் தான் கிளம்புறோம். பட் ஆனால் மாமா ட்ரெஸ் மட்டும் அவரோட பேக்கில் தனியாக வச்சுப்பார். எங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸு வந்து ஒரே சூட்கேஸ்லேயே போட்டு அடுக்கணும். எப்படி அடுக்க போகிறேன்னு தெரியல. ஃபங்க்ஷனு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்றுனா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுக்குமே 3 பேருக்குமே எடுத்து வைக்கணும். ஒரே பேக்கில் எப்படி அடங்க போகுதுன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி எடுத்து வைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. எப்பவுமோ நாங்கள் இப்படி தான் நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கே கொஞ்சம் எடுத்து வச்சா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களை வச்சுன்னு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் என்னால் வந்து அப்படி இருக்க முடியாது. இவங்க கூட வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் என்ன பண்ணுறது, இவங்களை வச்சுன்னு ஒரு வேலை செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் ட்ரெயினு. இருந்தாலும் இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து ஆஃப் டே கூட்டின்னு வரணும். 3:30 மணிக்கு விட்டாங்கன்னா இங்கே வந்து ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். லோக்கல் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் டே ஸ்கூலில் போய் கூட்டின்னு வந்துடணும். நாளைக்கு ஆஃப் டே போயிட்டு கூட்டின்னு வந்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக கூட கிளம்பிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே போகிறது கொஞ்சம் நல்லதில்லை. இங்கே லோக்கல் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோன்னா பஸ்ஸில் போகிறது டிராஃபிக் ஆகிடும், போக முடியாது. அதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபஸ்ட்டே கிளம்பலாம் அப்படின்ட்டு. 2:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடும். 6 மணிக்கு ட்ரெயின், நாங்கள் 2:30 மணிக்கெலாம் கிளம்புறோம். 6 மணிக்கு ஏறினோன்னா ஈவினிங் என்ற பேர் காலையில் அந்த மாதிரி எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல. ஒரு 8 மணிக்கெலாம் போய்டுன்னாரு. பார்க்கலாம் எத்தனை மணி போகுது என்னன்ட்டு. ருத்ரன் ட்ரெஸ்ஸு, மோனா ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சாச்சு. மோனாவுக்கு வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு இதுதான் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதே வந்து பாதி இடத்த வந்து அடிச்சுக்கும். இது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. எந்த நைட்டி, ஃபேண்ட்டு, ஷாலு, டாப்பு அதெல்லாம் வேறு நிறைய வைக்கணும். இருக்க போகிறது 3 நாள். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை 2 சூட்கேஸ் தான் எடுத்துன்னு போகணும். ஏன்னா கொஞ்சம் பஃப்புன்னு இருக்கா, கிராண்டான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துன்னு போகணும்ல. ஏன்னா எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். உக்காந்துக்கிறாரு அடுக்கிறா. ருத்ரன் உன் ட்ரெஸ்ஸு ஓப்பன் பண்ணி கேட்டேன். இதுதான் ருத்ரன் ட்ரெஸ்ஸு, பர்த்டேக்கு போடுறதுக்கு ஃபுல் அண்ட்லாம் ஓப்பன் பண்ண அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் ஷூட்டு. நான் ருத்ரன் அதுதான் ருத்ரன் போட்டுக்க போகிறான். அதுக்கப்புறமா துவைச்சி அதையே போட்டுக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துன்னு போன 2 ட்ரெஸ்ஸையும் துவைச்சி அப்படியே மாட்டிக்க வேண்டியது தான். இதுதான் ஊருக்கெலாம் போனால் இதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் எடுத்து வை. அதில் எதையுமே பிரிக்காத, கை சும்மாவே இருக்காது. ஏதாச்சும் பிரித்து அப்படி அந்த பேக்கை எடுத்துட்டு பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன்று காட்டுறேன், ஓகேவா? நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கியிருந்தேன். அது வந்திருந்து நான் எடுக்கிறதுக்கு டைமே எனக்கு கிடைக்கல. சரி ஓகே இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா ட்ரெயினில் போனதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும். அதனால் அது தனியாக ஒரு பேக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சுன்னு போகணும்.
இப்படி தான் நாங்கள் கிளம்புவோம் 2-4 ஊர் அலப்பறைக்கு இதெல்லாம் தேவை தான். என்ன பண்ணுறது, போய் நேரம் போகிறோம் வந்து நேரம் போகிறோம். அதுதான். இருங்க, நான் பீரோலேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துடுறேன். இதுதான் வந்து பர்த்டேக்கு கட்டிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி நல்லா இருக்கா? இந்த ப்ளவுஸு என்ன எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியல. எடுத்துன்னு போவோம், ஒரு நாள் கூத்து தானே. புது சாரி இன்னும் ஒரு டைம் கூட கட்டல, இதுதான் கட்ட போகிறேன். ஓகே, ஒரு சாரி ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்று இதுதான் வந்து எங்கள் மாமா வீட்டில் வீடு புதுசாக கட்டி பால் காய்ச்சிருக்காங்க, அப்போ போட்டுக்கலான்னு இருக்கேன். ஆனால் இதுக்கு ஒரு பேக் ஃபுல்லாகிடும், நான் எங்கேருந்து எடுத்து வைக்க. அப்படியே போட்டு அழுத்தி எடுத்துன்னு போக வேண்டியதுதான், என்ன பண்ணுறது, வேறு வழி. நான் சொல்லியிருந்தேன்ல வீடியோவில் ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க காட்டுறேன். முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வைக்கணும். செயினு இருங்க வரேன். மீஷோவில் தான் இது எல்லாமே. நான் எப்பவுமே இப்போ மீஷோ ஆப் என் கண்ணில் எப்போ ஆப்பிச்சோ அப்போலேருந்து நான் எதை ஆர்டர் பண்ணாலும் மீஷோ தான். மோனாக்கும் எனக்கும், மோனாவும் போட்டுக்கலாம் நானும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இதே சைஸில் வந்து மாடல் மட்டும் வேறு 6 பாக்கெட்டோ 5 பாக்கெட்டோ வாங்கியிருந்தேன். இரு ஒரு நிமிஷம் இரு. இது கம்பல், ஒரு நிமிஷம் இருமா. இப்படி பா, தெரிய மாட்டேங்குது பாரு, நான் அம்மா காட்டுறது தெரிய மாட்டேங்குது. இப்படி போய் உட்கார, அமைதியாக உட்காரேன், ஒரு நிமிஷம் உட்காரேன், நான் காமிச்சதுக்கு அப்புறம் இது நீ உட்காரு விட்டுறேன். உட்கார் கீழே உட்கார். இதோ இந்த செயின் தான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது நான் ஈவினிங் போட்டுப்பேன், அப்ப பாருங்க. இதோட கம்பல் இருமோனா, இதோட கம்பல் இது ஒன்று ஓகேவா. அதுக்கப்புறம் இது மோனோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்படி இருக்கு. இதெல்லாம் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க. இதுக்கு கம்பல், அந்த மோனாக்கு அந்த இது பிங்க் கலரில் கம்பல். அதுக்கப்புறம் இன்னொரு செயின், இது இன்னொரு செயினு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அழகாக இருக்குல்ல. இது காலையில் அதை வீடு பால் காய்ச்சதுக்கு போகும்ல, இந்த ட்ரெஸ்ஸு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு கம்பல் அழகாக இருக்குல்ல, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்லியிருந்தேன்ல சின்ன சின்னதாக நிறைய செயின் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க 4 பாக்கெட்டு, மொத்தம் 5 ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இது 2 3 4 5 இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மருதாணி, அப்புறம் இந்த மருதாணி தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், டிசைனாக வைக்கணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து மருதாணி வந்து சரியாக வைக்க வராது, டிசைன் ஒழுங்காக வராது. அதனால் இப்போ இது வந்து ட்ரெண்டிங். இதுதான், இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நான் அப்போல்லாம் சரி கிடையாது. இது சூப்பராக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மோனாக வச்சுக்கலாம், நானும் வச்சுக்கலாம், நல்லா இருக்குது. நான் இதை போடும் போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா. இது சூப்பராக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா.
அதுக்கப்புறம் பேங்கிள்லாம் எடுத்து பாருங்க. வழி விடுமோனா ஒரு வளையல் கடையே வைக்கலாம். வள்ளியில் கட்டு. அமைதியா போ. அப்போ என்னென்ன கலர் இருக்குன்னு தெரியல. என் சேரீ கலர் என்னோட சேரீக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லைன்னா அது தனியாக நான் வாங்கணும். இல்லை ப்ளூ கலர் இருக்கு. பட் லைட்டா ஒரு மாதிரி இந்த கலர் இல்லையே. இது இருக்கு ப்ளூ கலர். சரி ஓகே, அன்னைக்கு பார்க்கலாம் நான் எந்த வளையல் போடுறேன்ட்டு. எனக்கு இந்த ப்ளூ பிடிக்கல. ஏதாச்சும் புதுசாக வாங்கினாதான் வாங்குவேன். ஓகேவா? மோனாக்கு இருக்கு ஒரு செட்டு போடாதே வச்சிருக்கேன். பர்த்டேக்கு வாங்கிருந்தேன். சரி ஓகே, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ அப்படி எடுத்து போட்டுட்டுன்னு நினச்சிக்கேன். இவர் இருக்காரு பேர் ஜாலியாக விளையாடுவார். இவருக்கு இந்த மாதிரிலாம் நோண்டி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதெல்லாம் வந்து எது எடுத்து வைக்கணுமோ வெடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த பேகை வந்து பூட்ட முடியல. நான் எப்படி பூட்டுறேன்னு பாருங்க. ஓகேவா? இதே வேலை தான். அங்கேருந்து வரும்போது இப்படி தான் பண்ணுவேன், இங்கேருந்து போகும்போதே இப்படி தான் பண்ணுவேன். என்னத்தான் எடுத்துன்னு போவேன்னே தெரியாது. இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் பூட்டிட்டேன். பட் பூட்ட முடியல கொஞ்சோண்டு. என்ன மாதிரிலாம் இப்படி தான் நீங்களும் நுந்தி எடுத்துன்னு போவீங்களான்னு கேளுங்க. சொல்லுங்க. ஓகேவா? அப்பா லாக் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் நான் அந்த சூட்கேஸ் கிட்ட மல்லடிச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். பேக்கிங் முடிஞ்சிச்சு. இன்னும் சின்ன திங்ஸ் தான் வந்து எடுத்து வைக்கணும். அது காலைக்கு பார்த்துக்க போகிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நானும் படுக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.